வெயிட் லாஸ் ரெசிபி. ப்ரோட்டீன்ஸ் ஃபைபர்ஸ் நிறைஞ்ச நல்ல ஒரு ஹெல்தியான டிஃபன் ஐட்டம். இதுக்கு சைட் டிஷ்ஷாகவும் ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான சிக்கன் கிரேவியும் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு பவுலில் 1 டம்ளர் முழு கோதுமை எடுத்திருக்கேன். முழு கோதுமைங்கிறதுனால இதில் ப்ரோட்டீன்ஸ் ஃபைபர்ஸ் நிறைஞ்சிருக்கு. ஹார்ட் ஃபங்க்ஷனிங்க்கு, கேன்சர் தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்திருக்கேன். பச்சை பயிர்லேயுமே அதிகப்படியான ஃபைபர்ஸ் கண்டென்ட், ப்ரோட்டீன்ஸ் கண்டென்ட் இருக்குது. இதை 2லிருந்து 3 தடவை நல்லா கசக்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடணும். நான் நைட்டு இது 2த்தையுமே ஊற வச்சுட்டேன். கோதுமை, பச்சை பயிறு நல்லா ரொம்புற அளவுக்கு தண்ணி ஊற்றி குறைஞ்சது ஒரு 8 மணி நேரமாவது ஊற வைக்கணும். நைட்டே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா காலைக்கு டிஃபன் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த நாள் காலைல பார்த்தோம்னா இது 2மே நல்லா ஊறி வந்திருக்கு. இதை ஃபர்மெண்டேஷன் பண்ணாமலே தான் டிஃபன் செய்ய போகிறோம். இப்போ இது 2த்தையுமே மிக்ஸி ஜாரில் நான் பாதியாக போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். கோதுமைலாம் நல்லா ஊறி வந்திருக்கறனால நல்லா நைஸாக அரைப்பட்டு வரும். இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதே போல் செகண்ட் பேட்சும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு இந்துப்பு போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். நான் ஓரளவுக்கு தண்ணி சேர்த்தி தான் நல்லா அரைச்சிருக்கறனால கலக்கும்போது எனக்கு தண்ணி தேவைப்படலை. நீங்கள் இதோட பதத்தை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். இப்போது தோசைக்கு சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 துண்டு பட்டை, 1 பிரியாணி இலை, 3 கிராம்பு, 1 லவங்கம், 1 ஸ்டார், கொஞ்சமாக ஜாதிபத்திரி, ரொம்ப இத்தினூண்டாதான் ஜாதிக்காய் சேர்த்திக்கணும். இது கூடவே 3 ஏலக்காய். மிதமான சூட்லேயே இந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது கூடவே காரத்துக்காக நான் 2 வரமிளகாவும் 2 காஷ்மீரி மிளகாவும் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். 1 கிலோ சிக்கனுக்கு நான் இந்தளவுக்கு மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்திக்க போகிறேன். இப்போ மசாலா எல்லாமே நல்லா வறுப்பட்ட உடனே இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கு அப்புறமா பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 நார்மல் சைஸ் வெங்காயம் நான் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். ஆரம்பத்தில் வெங்காயம் நல்ல ஒரு லைட்டாக பிங்கிஷ் கலர் வர அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இதில் தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுட்டு திரும்பவும் நல்லா கலந்துட்டுடலாம். கல்லுப்பு சேர்த்தும் போது வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வதங்கி வரும். நான் மிதமான சூட்டில் வச்சுட்டு மூடி வச்சிடுறேன். அப்பப்போ கலந்துட்டுட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் இது போல் வதக்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். மிதமான சூட்டில் வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வெங்காயத்தோட சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். அப்போது இதோட பச்சை வாசனை போயிட்டு நல்ல ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் கலந்துட்டுட்டு அதுக்கப்புறமா பாதி கப் தயிர் சேர்த்திக்கலாம். மிதமான சூட்லேயே தயிரையும் நல்லா கலந்துடணும். ஃப்ளேம் ஆனில் வைக்கக்கூடாது. நல்லா லோ ஹீட்லேயே இது எல்லாம் நல்லா வெந்து வரணும். அப்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். தயிர் வெங்காயத்தோட சேர்த்து நல்லா மர்ஜ் ஆனதுக்கு அப்புறமா வறுத்து வச்சுருந்த மசாலாவை நல்லா பவுடராக அரைச்சி போட்டு மிதமான சூட்லேயே தான் இந்த மசாலாவுமே இந்த தயிரோட சேர்த்து நல்லா கலந்துடணும். மீடியம் ஃப்ளேமில் இருக்கிறனால ரொம்ப கொதிச்சு வராது. அதனால் கையில் தெறிக்குங்கிற பயம் வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் நல்லாவே அது போல் கலந்துட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் நான் சேர்த்திருக்கேன். நீங்கள் கரம் மசாலா தூள் வேணாலும் சேர்த்திக்கலாம். இதை நல்லா கலந்துட்டுட்டு கழுவி வச்சுருந்த 1 கிலோ சிக்கனை போட்டுடலாம்.
மசாலாவை சிக்கனோட சேர்த்து நல்லா முழுமையாக கோட் பண்ணிக்கணும். முன்னாடியே மசாலாலாம் போட்டு கலந்து விட்டுட்டு சிக்கன் இது போல் கோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வேகிறதுக்கு விட்டோம் அப்படின்னா சிக்கனில் மசாலாலாம் நல்லா பிடிச்சி வரும். ஒரு 10 நிமிஷம் இது போல் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு சிக்கன் வெந்திருக்கும். 25% அளவுக்கு மசாலாவும் கொஞ்சமாக இறங்கியிருக்கும். அதுக்கப்புறமா நல்லா கலந்துட்டுட்டு 1/4 சொம்பு அளவுக்கு மட்டும் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது ஒரு 1 டம்ளர் அளவுக்கு மட்டும்தான் இருக்கும். நான் ரொம்ப தண்ணியாக செய்ய போகிறதில்ல, செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமா நல்லா கலந்துட்டுட்டு சிக்கனை வேகிறதுக்கு விட போகிறோம். இது போல் செய்யும்போது சாப்பிடும்போது வெங்காயம் முருக வச்ச அந்த ஃபீல் எல்லாமே இருக்கும். மூடி வச்சு நான் ஒரு 20 மினிட்ஸ் நல்லாவே இது போல் கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். சிக்கனுமே நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு நல்லா கலந்துட்டரலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் தூவுறதுனா தூவி விட்டுக்கலாம், நம்மளோட சாய்ஸ் தான். சைட் டிஷ்க்கான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அரைச்சி வச்சிருந்த தோசை மாவை புளிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, டைரெக்டாக தோசை ஊற்றிடலாம். நல்லா மொறுமொறுப்பாக வரும். தோசையில் இது போல் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு பக்கம் முருகினதுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக டேஸ்டியான கோதுமை பச்சை பயிறு தோசை நல்லா இன்ஸ்டண்ட்டாகவே ரெடி பண்ணியாச்சு. அரிசி உளுந்து சேர்க்காம நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக மொறுமொறுன்னு தோசை ரெடி. இதே போல் மீதி உள்ள மாவுலையும் எவ்வளோ தோசை வேணுமோ அவ்வளோ தோசை சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ வெயிட் லாஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலாம் 2 தோசை சாப்பிட்டாவே போதும், நல்ல ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காமல் இருக்கும். அதே போல் டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் ரைஸ் எல்லாம் எடுத்துக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கிறவங்க தாராளமாக இது போல் தோசை செஞ்சு இது போல் சிக்கன் கிரேவி செஞ்சு நல்ல டேஸ்ட்டாக கம்மன்னு சாப்பிட்லாம். இது போல் தோசை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள்.